போட்டித் தேர்வை சிறந்த முறையில் எதிர்நோக்கி படித்து கொண்டிருக்கும் அனைத்து போட்டியாளர்களுக்கும் எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலின் சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். தொடர்ச்சியாக நம்முடைய யூடியூப் சேனலை பார்த்து மறக்காமல் நம்ம கேட்கக்கூடிய ஒவ்வொரு வினாவிற்கும் சிறப்பான முறையிலும் பதிலளித்து வரும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் முதலாவது எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலின் சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நிச்சயமான முறையில் நிதானத்துடனும் பொறுமையுடனும் தெளிவாகவும் எழுதுங்கள். நீங்கள் படித்திருக்கின்ற கேள்விகள் அனைத்தும் கண்டிப்பான முறையில் அந்த வினாத்தாளில் இடம்பெறும் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு, நீங்கள் நிச்சயமான முறையில் இதை எழுதிவிட்டு வரும்போது உங்களுக்கு மனசில் ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம் கிடைக்க வேண்டும். அதே போல் நிச்சயமாக இந்த தேர்வில் வெற்றி பெற்று நீங்கள் மகிழ்ச்சியை காண எல்லாமல்ல இறைவன் உங்களுக்கு துணை புரியட்டும். போன வீடியோவில் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன், அதற்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்ன அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்பொழுது அதற்கான விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். மக்களவையில் அதிக முறை சபாநாயகராக இருந்தவர் யார்? விடை பார்த்திங்கன்னா பால்ராம் ஜாக்கர் என்பதுதான் மிக சரியான பதில். பதிலளித்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு வாசகத்தோட வகுப்புக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சாஸ்திரம் படிப்பது அந்த காலம், சரித்திரம் படைப்பது இந்த காலம் என்று உடுமலை நாராயணகவி அவர்கள் சொன்னதைப் போல, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சாதனைகள் எல்லாவற்றையும் படைக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய மனதில் உதிக்க வேண்டும். அதே போன்று இன்றைக்கு எத்தனையோ போட்டியாளர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எளிமையாக இருந்தாலும் வறுமையில் வாடி இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு ஒரு முக்கிய காரணம் கல்வி. யாரெல்லாம் இந்த கல்வியை சிறந்த முறையில் எடுத்து பயன்படுத்துகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் நிச்சயமாக எதிர்காலத்தில் ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 6 தலைவர்கள் பற்றின வினா விடைகள் கேட்க போகிறேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கண்டிப்பாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே போல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் கம்பேர் பண்ணி கொஷின் எடுத்து கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேள்வி எண் 1, யாருடைய பிறந்த நாளை தமிழக அரசு தேசிய கல்வி தினமாக கொண்டாடி வருகிறது? விடை அபுல் கலாம் ஆசாத். யாருடைய பிறந்த நாளை தமிழக அரசு தேசிய கல்வி தினமாக கொண்டாடி வருகிறது? விடை பார்த்திங்கன்னா அபுல் கலாம் ஆசாத். இவர் பார்த்திங்கன்னா நவம்பர் 11 பிறந்திருக்கிறாரு. ஸோ அதனால் இவருடைய பிறந்த நாளை தமிழக அரசு தேசிய கல்வி தினமாக கொண்டாடி வருகிறது. சரியா? கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஷின் நம்பர் 2, அபுல் கலாம் ஆசாத் பிறந்த இடம் எது? விடை பார்த்திங்கன்னா மெக்கா. இந்த மெக்கா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் இருக்குது. ஸோ சவுதி அரேபியாவில் தான் இவர் பிறந்திருக்கிறாரு. இவர் பிறந்து வளர்ந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா. சரியா? ஸோ கவனமாக பாருங்கள், ஏன்னா கூற்றுல கொடுக்கும்போது இப்படி கொடுத்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்குங்க. அபுல் கலாம் ஆசாத் பிறந்த இடம் எது? விடை பார்த்திங்கன்னா மெக்கா. இந்த மெக்கா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் இருக்குது. சரிங்களா? ஓகே. கொஷின் நம்பர் 3, அல் ஹிலால் என்ற வார பத்திரிகையை அபுல் கலாம் ஆசாத் வெளியிட்ட ஆண்டு? விடை 1912. அல் ஹிலால் என்ற வார பத்திரிகையை அபுல் கலாம் ஆசாத் வெளியிட்ட ஆண்டு? விடை பார்த்திங்கன்னா 1912. ஸோ இந்த கொஷினும் ரிப்பீட்டடாக நிறைய முறை கேட்டிருக்காங்க. சரியா? கவனமாக பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கொஷின் நம்பர் 4, இந்தியா சுதந்திரம் வென்றது என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார்? விடை அபுல் கலாம் ஆசாத். இந்தியா சுதந்திரம் வென்றது என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார்? விடை அபுல் கலாம் ஆசாத். கொஷின் நம்பர் 5, குபர் இ காதிர் என்ற கடித தொகுப்பை வெளியிட்டவர் யார்? விடை அபுல் கலாம் ஆசாத். இதுவுமே ரிப்பீட்டட் கொஷினில் வந்திருக்கு. ஸோ கவனமாக பார்த்துக்குங்க. குபர் இ காதிர்
என்ற கடித தொகுப்பை வெளியிட்டவர் யார்? விடை அபுல் கலாம் ஆசாத். கொஷின் நம்பர் 6. தர்ஜுமன் குர்ஆன் என்ற நூலை அபுல் கலாம் ஆசாத் எந்த மொழியில் வெளியிட்டார்? விடை உருது. ஸோ இதுவுமே ஒரு ரிப்பீட்டடான கேட்ட கொஷின். சரியா? தர்ஜுமன் குர்ஆன் என்ற நூலை அபுல் கலாம் ஆசாத் எந்த மொழியில் வெளியிட்டார்? விடை உருது. கொஷின் நம்பர் 7. தர்ஜுமன் குர்ஆன் என்ற நூல் அரபு மொழியிலிருந்து எந்த மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டது? விடை உருது. நல்லா பாருங்கள், கொஷின் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. தர்ஜுமன் குர்ஆன் என்ற நூல் அரபு மொழியிலிருந்து எந்த மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டது? விடை உருது. கொஷின் நம்பர் 9. 1923ஆம் ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார்? விடை அபுல் கலாம் ஆசாத். 1923ஆம் ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார்? விடை அபுல் கலாம் ஆசாத். கொஷின் நம்பர் 10. சிம்லா மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? விடை 1945. சிம்லா மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? விடை 1945. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 11. சிம்லாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் யார்? விடை அபுல் கலாம் ஆசாத். சிம்லாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் யார்? விடை அபுல் கலாம் ஆசாத். கொஷின் நம்பர் 12. ஜவஹர்லால் நேரு அவர்களின் குடும்ப பெயர் என்ன? விடை கவுல். நல்லா பாருங்கள், ஜவஹர்லால் நேரு அவர்களின் குடும்ப பெயர் என்ன? விடை கவுல். கொஷின் நம்பர் 13. இந்திய தேசிய காங்கிரஸின் பொதுச் செயலாளராக ஜவஹர்லால் நேரு தேர்வு செய்யப்பட்ட ஆண்டு? விடை 1923. இந்திய தேசிய காங்கிரஸின் பொதுச் செயலாளராக ஜவஹர்லால் நேரு தேர்வு செய்யப்பட்ட ஆண்டு? விடை 1923. அடுத்து கொஷின் நம்பர் 14. இண்டிபெண்டன்ட் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார்? விடை ஜவஹர்லால் நேரு. த இண்டிபெண்டன்ட் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார்? விடை ஜவஹர்லால் நேரு. கொஷின் நம்பர் 15. உலக மக்கள் உறங்கும்போது இந்தியா விழித்து கொண்டது என்று கூறியவர் யார்? விடை ஜவஹர்லால் நேரு. ஸோ இந்த கொஷினுமே ஒரு ரிப்பீட்டட் கொஷின். ஸோ கவனமாக பார்த்துக்குங்க. உலக மக்கள் உறங்கும்போது இந்தியா விழித்து கொண்டது என்று கூறியவர் யார்? விடை ஜவஹர்லால் நேரு. கொஷின் நம்பர் 16. இந்தியா பல நம்பிக்கைகளை கொண்ட நாடாக இருக்கும், சமமாக மதிக்கப்படும், ஆனால் ஒரே தேசிய கண்ணோட்டம் கொண்டதாக இருக்கும் என்று கூறியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. இந்த கொஷினும் அப்படியே கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ கவனமாக பார்த்துக்குங்க. இந்தியா பல நம்பிக்கைகள் கொண்ட நாடாக இருக்கும், சமமாக மதிக்கப்படும், ஆனால் ஒரே தேசிய கண்ணோட்டம் கொண்டதாக இருக்கும் என்று கூறியவர் யார்? விடை ஜவஹர்லால் நேரு. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 17. இந்திய மதச்சார்பின்மையின் தலைமை சிற்பி என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா நேரு. இந்திய மதச்சார்பின்மையின் தலைமை சிற்பி என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை ஜவஹர்லால் நேரு. கொஷின் நம்பர் 18. அக்பரை இந்திய தேசியத்தின் தந்தை என்று கருதியவர் யார்? விடை நேரு. அக்பரை இந்திய தேசியத்தின் தந்தை என்று கருதியவர் யார்? விடை ஜவஹர்லால் நேரு. கொஷின் நம்பர் 19. ஜவஹர்லால் நேருவும் மகாத்மா காந்தியும் முதலாக சந்தித்த மாநாடு எது? விடை பார்த்தீங்கன்னா
லக்னோ மாநாடு. ஜவஹர்லால் நேருவும் மகாத்மா காந்தியும் முதலாக சந்தித்த மாநாடு எது? விடை பார்த்திங்கன்னா லக்னோ மாநாடு. அடுத்து கொஷின் நம்பர் 20. லக்னோ காங்கிரஸ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? விடை 1916. லக்னோ காங்கிரஸ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? விடை 1916. கொஷின் நம்பர் 21. நம் வாழ்வில் ஒளி மறைந்து எங்கும் இருள் சூழ்ந்தது என்று மகாத்மா காந்தியின் படுகொலை குறித்து கூறியவர் யார்? விடை ஜவஹர்லால் நேரு. ஸோ இதுவுமே பார்த்துக்குங்க, கேட்டிருக்காங்க. நம் வாழ்வில் ஒளி மறைந்து எங்கும் இருள் சூழ்ந்தது என்று மகாத்மா காந்தியின் படுகொலை பற்றி குறித்து கூறியவர் யார்? விடை ஜவஹர்லால் நேரு. கொஷின் நம்பர் 22. 22வது கொஷின் பார்க்க போகிறோம். 1928ஆம் ஆண்டு நேரு அறிக்கை எந்த மாநாட்டின் போது சமர்ப்பிக்கப்பட்டது? விடை கல்கத்தா மாநாடு. 1928ஆம் ஆண்டு நேரு அறிக்கை எந்த மாநாட்டின் போது சமர்ப்பிக்கப்பட்டது? விடை கல்கத்தா மாநாடு. கொஷின் நம்பர் 23. இந்தியா சுதந்திர லீக் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? விடை பார்த்தீங்கன்னா 1928. இந்திய சுதந்திர லீக் என்ற அமைப்பு எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? விடை பார்த்திங்கன்னா 1928. ஸோ இதை பார்த்துங்க, இது நிறுவனது யாருன்னு பார்த்துங்க. ஒரு 2-3 பேர், நேதாஜி மற்றும் இன்னும் 2 பேர் சேர்ந்து இதை நிறுவியிருக்கிறாங்க. ஸோ கவனமாக பார்த்துக்குங்க. கொஷின் நம்பர் 24. சிவகாசியை குட்டி ஜப்பான் என்று அழைத்தவர் யார்? விடை நேரு. சிவகாசியை குட்டி ஜப்பான் என்று அழைத்தவர் யார்? விடை பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு. இதுவுமே பல முறை ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின், சரிங்களா? ஸோ கவனமாக பார்த்துக்குங்க. கொஷின் நம்பர் 25, 25 ஃபைனல் கொஷின் பார்க்க போகிறோம். நவீன இந்தியாவின் சிற்பி என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை ஜவஹர்லால் நேரு. நவீன இந்தியாவின் சிற்பி என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது, அந்த கேள்விக்கு மறக்காமல் பதில் சொல்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஸோ நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்பட்டவர் யார்? இந்த கேள்விக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் பதில் சொல்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி தொடர்ச்சியாக நம்முடைய SRM யூடியூப் சேனலை பார்த்து முயற்சித்து வரும் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே பக்காவாக வரும் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.